சுறா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் +2 தேர்வு எழுதிய மாணவர்களில் 94.56% பேர் பாஸ். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 0.53% அதிகம் பேர் தேர்ச்சி அடைந்துள்ளதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவிப்பு. தேர்வு எழுதிய மொத்த மாணாக்கர் எண்ணிக்கை 7,60,606. மாணவர்கள் எண்ணிக்கை 4,08,440. மாணவர்கள் எண்ணிக்கை 3,52,165. தேர்ச்சி பெற்றவர்கள் 7,19,196. 94.56. +2 தேர்வில் வழக்கம் போல இந்த ஆண்டும் மாணவர்களை விட மாணவிகளே அதிகம் பேர் தேர்ச்சி. மாணவிகள் 96.44% தேர்ச்சி பெற்றுள்ள நிலையில் மாணவர்கள் 92.37% பேர் தேர்வில் வென்றனர். +2 தேர்வு எழுதிய மாணவர்களில் அதிகபட்சமாக கணினி அறிவியல் பாடத்தில் 6,996 பேர் 100க்கு 100 எடுத்து அபாரம். கணிதத்தில் 2,587 பேரும், கணினி பயன்பாடுகள் பாடத்தில் 2,251 பேரும் 100% மதிப்பெண் பெற்றனர். +2 தேர்வில் தமிழ் பாடத்தில் 100% மதிப்பெண் பெற்றவர்கள் 35 பேர். ஆங்கில மொழி பாடத்தில் 7 பேர் மட்டுமே சென்டம் மதிப்பெண் எடுத்தனர். தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமாக திருப்பூர் மாவட்டத்தில் 97.45% மாணவர்கள் +2 தேர்வில் வெற்றி. அடுத்தபடியாக ஈரோடு மற்றும் சிவகங்கையில் தேர்வு எழுதிய 97.42% மாணவர்கள் பாஸ். தமிழ்நாட்டிலேயே மிக குறைந்த அளவாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் 90.47% மாணவர்கள் +2 தேர்வில் வெற்றி. நாகை மாவட்டத்தில் 91.19% பேரும், திருவள்ளூர் மாவட்டத்தில் 91.32% பேரும் தேர்ச்சி. சென்னை கல்வி மாவட்டத்தில் +2 தேர்வில் 94.48% மாணவர்கள் பாஸ். தேர்வு எழுதிய 60,677 பேரில் 57,325 மாணாக்கர்கள் தேர்ச்சி அடைந்துள்ளதாக அறிவிப்பு. +2 தேர்வு எழுதிய ஒரே 3ஆம் பாலின மாணாக்கர் வெற்றி. மாற்றுத்திறனாளி மாணவர்கள் 92.11% பேரும், சிறைவாசிகளில் 92% பேரும் பாஸ். நான் ஒரு திருநங்கையா போய் நீட் எக்ஸாம் எழுதியிருக்கேன். அதில் பாஸ் பண்ணிடுவேன் நம்புகிறேன். சீட்டும் கிடைக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருக்கேன். மறுகூட்டல் மற்றும் மறு மதிப்பீடு செய்வதற்கு நாளை முதல் 11ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவிப்பு. விடைத்தாள் நகல் வேண்டுமா அல்லது மதிப்பெண் மறுகூட்டல் செய்ய வேண்டுமா என்பது குறித்து தெளிவான முடிவு செய்து விண்ணப்பிக்க அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 7,532 மேல்நிலைப் பள்ளிகளில் 2,478 பள்ளிகளில் 100% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளதாக தகவல். 397 அரசு பள்ளிகளிலும் 100% மாணவர்கள் தேர்ச்சி. +2 மாணவர்களுக்கான தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்கள் மே 9ஆம் தேதி முதல் கிடைக்கும் என அறிவிப்பு. உயர்கல்வி நிறுவனங்களில் விண்ணப்பிக்கும் வகையில் அவரவர் படித்த பள்ளிகளில் பெற்றுக்கொள்ள ஏற்பாடு. +2 தேர்வில் இம்முறை குறைவான மதிப்பெண் பெற்றவர்கள் மனம் தளர வேண்டாம் என முதலமைச்சர் ஸ்டாலின் வலைப்பதிவு. அடுத்து காத்திருக்கும் வாய்ப்புகள் முன்னேற்றத்துக்கான துணையாக அமையும் என்ற நம்பிக்கையுடன் முன்னே செல்ல அறிவுறுத்தல். +2 பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ள மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவிப்பதாக EPS கருத்து பதிவு. வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் மாணவர்கள் பெற்றோருக்கும் நாட்டிற்கும் நற்பெருமை சேர்க்கும் விதத்தில் சாதனைகளை புரிய அறிவுறுத்தல். +2 தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு புதிய துறைகளும் வாய்ப்புகளும் சிறப்பான ஒரு எதிர்காலத்தை உருவாக்க காத்திருப்பதாக அண்ணாமலை கருத்து. வெற்றி வாய்ப்பு இழந்தவர்கள் துவண்டு விடாமல் அடுத்த முறை முழு நம்பிக்கையுடன் தேர்வை எதிர்கொண்டு வெற்றி பெற வாழ்த்து. +2 தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்களுக்கு மனநல ஆலோசனை வழங்க உதவி மையங்கள். 24 மணி நேரமும் செயல்படும் மையங்களில் தொலைபேசி மூலம் ஆலோசனை பெறலாம் என அறிவிப்பு. 12 மாநிலங்களில் உள்ள 94 தொகுதிகளில் நாளை 3ஆம் கட்ட மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம்.
மின்னணு எந்திரங்கள், அழியாத மை, வாக்காளர் பட்டியல் உள்ளிட்ட 21 பொருட்களை வாக்குச்சாவடிகளில் கொண்டு சேர்ப்பதில் மும்முரம். மூன்றாவது கட்ட மக்களவைத் தேர்தலின் போது வாக்குப்பதிவு நடைபெறும் அகமதாபாத் தொகுதியில் நாளை வாக்களிக்கிறார் பிரதமர் மோடி. நிஷான் உயர்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் பிரதமர் ஜனநாயக உரிமையை செலுத்தும் வகையில் பலப்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு. ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சியில் அம்மாநில அமைச்சர் ஆலம்கீரின் பணியாளர் வீட்டில் கட்டுக்கட்டாக 25 கோடி ரூபாய் பணம் பறிமுதல். அரசின் திட்டங்களை செயல்படுத்தியதில் முறைகேடு நடைபெற்றதாக பதியப்பட்ட வழக்கில் அமலாக்கத்துறை நடவடிக்கை. வட தமிழக உள் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை. பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட 5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்பு. தமிழகத்தின் உள் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் நாளை வெப்ப அலை வீசக்கூடும் என வானிலை மையம் தகவல். அடுத்த 5 நாட்களுக்கு உள் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் வெப்பம் 4 டிகிரி வரை அதிகரித்து 109 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை பதிவாக வாய்ப்பு. கடும் வெயில் வாட்டி வந்த சென்னை மற்றும் சுற்றுப்புறங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 48 மணி நேரத்தில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டாலும் அதிகபட்சம் 102 டிகிரி வரை வெயில் அடிக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். சென்னையில் பூங்கா ஒன்றில் விளையாடிக் கொண்டிருந்த 5 வயது சிறுமியை 2 ராட்வைலர் நாய்கள் கடித்து குதறிய சம்பவம். நாயின் உரிமையாளர், அவரது மனைவி மற்றும் மகன் கைது. சிறுமியை கடித்து குதறிய ராட்வைலர் நாய்கள் உரிமம் இன்றி வளர்க்கப்பட்டு வந்ததாக மாநகராட்சி ஆணையர் தகவல். தடையை மீறி நாயின் உரிமையாளர் ராட்வைலர்களை இனப்பெருக்கம் செய்து குட்டிகளை விற்று வந்ததாகவும் பேட்டி. அவங்களுக்கு பெட் லைசன்ஸ் இல்லை, ஸோ அதுக்கு செப்பரேட்டாக அதை ஏன் அவங்க பெட் லைசன்ஸ் வாங்கலன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ ஃபெராஷியஸ் டாக் அதை வந்து ப்ரீட் பண்ணக்கூடாதுன்னெல்லாம் கண்டிஷன் இருக்கு. நாகர்கோவில் அருகே கள்ளக்கடல் எச்சரிக்கையை மீறி கடலில் குளிக்கச் சென்ற தனியார் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் 5 பேர் நீரில் மூழ்கி பலி. திருச்சியிலிருந்து திருமண நிகழ்ச்சிக்காக சென்ற 12 பேர் லெமூர் கடற்கரையில் உற்சாக குளியல் போட சென்ற போது அலையில் சிக்கி விபரீதம். மூன்றாவது முறையாக விண்வெளிக்கு செல்கிறார் 58 வயதான இந்திய வம்சாவளி அமெரிக்க பெண்மணி சுனிதா வில்லியம்ஸ். முதன்முறையாக மனிதனை விண்வெளிக்கு அழைத்துச் செல்லும் போயிங் நிறுவனத்தின் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் நாளை பயணம். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தாக்குதல் நடத்தப்போவதாக பாகிஸ்தானில் இருந்து இணையம் மூலமாக IS இயக்கம் மிரட்டல். எத்தகைய சவாலையும் சந்திக்கும் விதமாக உச்சக்கட்ட பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் வாரியம் அறிவிப்பு. சுறா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு.